Hey guys, welcome back. Samsung India ல இன்னைக்கு அவங்களோட A series லைனப்ல Galaxy A73 ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல A73 ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்போ நம்மக்கிட்ட சாம்சங் கேலக்ஸி A73 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது மின்ட் கலர், பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஃபோனோட டிசைனை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன கலர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் கேலக்ஸி A73 5G இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஃபோன் என்ன கலரோ ஸோ சிமிலர் கலரையும் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு யூனிக் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. பாக்ஸோட பேக் சைடில் MRP 47,419 போட்டிருக்காங்க. பட் இது 41,999 செல் பண்ணிட்டு இருக்காங்க. சைடில் நம்ம பார்த்தோன்னா இந்தியன் சிம் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபோனை நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு ஒரு கால் பண்ணும்போது கரியர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற கண்ட்ரியோட சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடு சீல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாட்டமில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேரியண்ட் IMEI டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது 8GB + 128GB மாடல். இப்போ ரொம்ப டிலே இல்லாமல் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா பாக்ஸில் சார்ஜர் இல்லை. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஃபோன் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது மின்ட் கலர், பார்க்குறது செம்மையாக இருக்குது. ஸோ இதை சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இங்கே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரீஜனல் லாக் கைடு, குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. இங்கே சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் சார் 1.140 W/kg இருக்குது. சாம்சங் ஃபோன்ஸில் பாடி சார் வேல்யூ ஹெட் சாரை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறமா Type C to Type C சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிளோட லென்த் நல்லா அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் இந்த IMEI ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருங்க. ஃபோன் தகன்னு மின்னுது, செம்மையாக இருக்குது இந்த மின்ட் கலர். ஏன்னா நம்ம கேமராவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதுவே நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. மேட் ஃபினிஷோடு தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகிறது கூட தெரியல. ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. நம்ம சேனல்லே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் செட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். இனிஷியலாக நம்ம பார்த்தோன்னா சில ப்ளோட்வேர்லாம் இருக்குது. பட் இதெல்லாமே நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அது இல்லாமல் கூகுள் ஆப்ஸ் இருக்குது, சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது, சாம்சங் ஹெல்த் ஒன் ஆஃப் தி யூஸ்ஃபுல் ஆப். அது நம்மளுக்கு ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வாய்ஸ் ரெக்கார்டர், மை ஃபைல்ஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் டாப் ரைட் சைடில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடு வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே பவர் பட்டனும் இருக்கு. பட்டனோட ஃபீட்பேக் நல்லா இருக்கு. அப்படியே நம்ம பாட்டமுக்கு ஸ்பீக்கர் வென்ட் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. அது பக்கத்தில் Type C போட்டு மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் அந்த சென்டர் பஞ்சோல செல்ஃபி கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இயர் பீஸ் இருக்கு. இயர் பீஸும் ஸ்பீக்கர் டபுள் ஆகும். அண்ட் பேக்கில் கேமரா மாடியூல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் சாம்சங் லோகோ இருக்கு. ஸோ ஃபோனோட பில்டுன்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி 7.6 mm திக்னஸ் இருக்கு. வெயிட் 181 grams இருக்கு. ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னதான் இதில் ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே ஒரு பல்கான ஃபீல்டில் செம லைட் வெயிட்டாக இருக்குது. ஏன்னா போன ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட 20 grams வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேக் நம்ம பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பேனல் தான். பட் இது மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகிறதே இந்த கலரில் நம்மளுக்கு தெரியல. அந்தளவுக்கு மேட் ஃபினிஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அட்ராக்டிவான டிசைனோட இந்த ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு IP67 ரேட்டிங் இருக்குது. ஸோ மலையில் ஏதாவது ஒரு தூரல் படுற மாதிரி இருந்தால் கூட ஸ்பிளாஷஸ் கண்டிப்பாக விஸ்டாண்ட் ஆகும். அண்ட் கலர்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிறது மின்ட் கலர். இந்த கலர் எப்படி இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த ஃபோனோட ரியர் கேமரா செட்டப் அந்த மெயின் கேமரா 108 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அப்பச்சரோட ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு. டே லைட்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே நல்ல ஷார்ப்பா டீடைல்டா இருக்கு. ஸோ 108 MP டெடிகேட்டட் மோடும் இருக்கு. அந்த மோட்ல நீங்க போய் எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே 25 to 30 MB வரும். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே டீடைல்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ டீடைல்ஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்க அந்த மோட்லயும் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ மோட்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே நல்ல ஷார்ப்பா இருக்கு. இமேஜஸோட டைனமிக் ரேஞ்ச் சூப்பரா இருக்கு. ஆட்டோ மோட்லயும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாலுமே டீடைல்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் A சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வித் 108 MP கேமரா அண்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5 MP மேக்ரோ அண்ட் 5 MP டெப்த். சாம்பிள் போட்டோஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதனால ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு
நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்கின் டோன் நல்லா இருக்குது. ஹாஷான லைட்டிங் சுச்சுவேஷனில் கூட ஒரு மேனேஜபிள் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேயே வந்து 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியர் கேமரா வீடியோ நம்ம பார்த்தாலுமே வந்து மேக்ஸிமம் 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 1080p வந்து 60 FPS ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்லோ மோஷன் நம்ம பார்த்தோன்னா 960 FPSக்கான சூப்பர் ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 960 FPSலேயே வந்து ஸ்லோ மோஷன் ஷூட் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் வந்து கேமராவில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ரோ மோட் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஃபுல் ஃப்ளெஷ் ப்ரோ மோட். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட்டும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பீரோல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் இருக்குது. நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ நீங்களே வந்து அதை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால் வந்து ஒரு சூப்பரான அவுட்புட் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ நம்ம பார்த்தாலே வந்து யூஸ்வலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் ஃபோன்ஸ் வந்து அடித்து தம்சம் பண்ணோம். இது வந்து எந்த குறையுமே இல்லை. ஸோ ஓவரால் கேமரா சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நல்ல இம்ப்ரெசிவான கேமரா ஸ்பெக்கு மட்டும் இல்லாமல் அதில் வந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து செம்ம இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இதோட டிஸ்பிளே தான். ஒரு 6.7 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம Note 10 ப்ளஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த ப்ளஸ் பேனல் நம்ம பார்த்தோன்னா ரெகுலர் AMOLED பேனல்ஸோட ஒரு 30% வந்து ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் அண்ட் திக்னஸ் வந்து இந்த வாட்டி டிராஸ்டிக்காக கம்மி பண்ண முடிஞ்சது இவங்களால். இன்னும் ஒரு பேட்டரிலேயே வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரியும் ப்ளேஸ் பண்ணி ஃபோனோட திக்னஸை வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் அவங்க ஃபோனில் நம்ம சொல்லவே தேவையில்ல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேனல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே வந்து அடித்து துவம்சம் பண்ணுது. 800 nits வரைக்கும் பிக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து 120 Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. 120 Hzல யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து UI ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல ஒரு ஃப்ளூடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல வந்து White 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ரூமில் ரொம்ப கம்மியாக இருக்க டைமில் நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிம் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் ரொம்ப கம்மி பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். சாம்சங் ஃபோன்ஸில் நம்ம டிஸ்பிளே பற்றி பெருசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ப்ளஸ் என்னென்னா கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால ஒரு இம்மன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல கிடைக்குது. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஆப்டிகல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். நான் எப்போவுமே எல்லா சாம்சங் வீடியோலேயே சொல்கிறது தான், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் ஸ்டில் வந்து நல்ல ஒரு அக்யூரேட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். அக்யூரேசியில் நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா Android 12 மேலே பில்ட் பண்ண One UI 4.1 வருது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸோ ட்விட்டரில் வந்து நீங்கள் இன்னும் என்னோட அக்கௌண்ட் தெரியல அப்படின்னா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அப்பப்போ வந்து ட்வீட் போட்டுட்டு தான் இருக்கேன். One UIலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ், ரிச் அண்ட் ரீஃபைண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டச் விஸ் எக்ஸ்பீரியன்ஸ் UIலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் One UIக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ரீஃபைன்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும்னு. நல்ல ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃபீச்சர் ரிச், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஃபோன்லேருந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 4 years மேஜர் OIS அப்டேட் அண்ட் 5 years செக்யூரிட்டி அப்டேட் வந்து சாம்சங்லேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ One UIயில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது Snapdragon 778G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 778G நார்மல் டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் ஃபோனு கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கு நல்லாவே ஈடு கொடுக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆப்டிமைஸ்டு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எஃபிஷியண்டான ப்ராசர் கூட. அப்பப்போ கேமிங் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து நம்ம கேமிங்கும் வந்து இதில் பண்ணலாம். சாம்சங்லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து லிக்விட் கூலிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபோனு கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இருக்காது. நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி இல்லை. இது வரைக்குமே நான் டெஸ்ட் பண்ண 778G ஃபோன்ஸ் எல்லாமே வந்து செம ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று தான். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னதான் அந்த ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ப்ளேஸ் பண்ணி வந்து ஃபோனோட வெயிட் வந்து சூப்பராக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்குது. நியர்பை சாம்சங் ஸ்டோர் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து A73 போய் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோன்லேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாசாக இருக்குது. நீங்கள் குரோம்பேட் நியர்பையில் இருந்தீங்கன்னா நம்ம சாம்சங் ஸ்டோரூம்லேயே வந்து A73 வந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வந்து பாக்ஸில் சார்ஜர் இல்லை. பட் ஃபோன் வந்து 25 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 25 வாட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்லேயே வந்து என்கிட்ட 15 வாட் சார்ஜர் இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பேட்டரி லைஃப் நம்ம பார்த்தா வந்து நீங்கள்
நீங்கள் 120Hz யூஸ் பண்ணிங்கனாலே வந்து ஈஸியாக 8லேருந்து 8.5 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் வரும். கொஞ்சம் ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு நாள் வந்து ஈஸியாக தாக்கு பிடிக்க முடியும். ஒரு லைட் டு மாடரேட் யூஸர் அப்படின்னு நீங்கள் வந்து 1+ days வந்து பேட்டரி பேக்கப் வரும். ஸோ பேட்டரியில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டரி லைஃப் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பேட்டரி ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டனால வந்து ப்ரொடக்ட் பேட்டரி ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி சார்ஜிங் வந்து 85% வந்து லிமிட் பண்ணுறோம். 85% மேலே சார்ஜ் ஆகாது. ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து கை கொடுக்கும். ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து யூஐலேயே இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்மகிட்டே அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துறாங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிசேபிள் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி. ஸோ நம்ம சேனல்லேயே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். செல்லார் ரிசப்ஷன் பார்த்தோன்னா இதில் வந்து கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. 5G சப்போர்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் தான். மொத்தமாக வந்து ஒரு 9 5G பேண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால்ஸ் வந்து இயர்பீஸ் வழியாக பேசும்போது கூட வந்து நல்ல லவுட் அண்ட் கிளியராக இருக்குது. அதுலேயும் வந்து இஷ்யூ இல்லை. அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலையுமே இஷ்யூ இல்லை. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் வந்து இருக்குது. பேசிக் சென்சார்ஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக NFC எல்லாமே இருக்குது நமக்கு. மற்றபடி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான். NFC சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து சாம்சங் பே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நாக்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து நம்ம செக்யூர் ஃபோல்டரும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடிஷ்னல் ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி தான் நமக்கு. ஸோ செக்யூர் ஃபோல்டரில் நீங்கள் ஆப்ஸோ ஏதோ ஒரு ஃபைல் போடுறீங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஸ்னால வந்து செக்யூர் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செக்யூர்டாக இருக்கும் நமக்கு. டிஸ்பிளேல என்னோட ஃபேவரட் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. அதுவும் வந்து இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நீங்கள் டேப் டு ஷோவும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஷோ ஆல்வேஸும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டேப் டு ஷோ கொடுக்கறதுனால நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, டுவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மல்டிமீடியாக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இண்டோரில் வந்து செம லவுட் அண்ட் அடிக்வேட்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து 8GB ரேம் ஆப்ஷனோட வருது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 8GB + 128GB மாடல். இதுலேயே வந்து 8+256 ஆப்ஷனும் இருக்குது. LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 8128 வந்து 41,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே 8256 வந்து 44,999. ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக 3,000 ரூபீ டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்டை வந்து எஃபெக்டிவாக less than 40,000 நம்மளால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பட்ஸ் ஆஃபரும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பட்ஸ் லைவ் நம்ம பார்த்தோன்னா அதோட MRP வந்து அரௌண்ட் 7,000 rupees வரும். 499 நம்ம அடிஷ்னலாக பே பண்ணுறதுனால அந்த பட்ஸ் லைவ் வந்து ஃப்ரீயாக தராங்க. இனிஷியலாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல லான்ச் ஆஃபர்ஸும் இருக்குது. இந்த பட்ஸோட ஆஃபர்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல டீலாக இருக்கும் உங்களுக்கு. இதோட சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஒரு பெரிய டிஸ்பிளே, நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, IP ரேட்டிங் இருக்குது, மெயின் கேமராவுக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், முக்கியமான விஷயமே வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட், 4 வருஷத்துக்கான மேஜர் சாஃப்ட்வேர் சப்போர்ட், 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட், ஒரு நல்ல இம்ப்ரூவ்டான ஃப்ரண்ட் கேமரா. போன ஜென்ரேஷன் A72ஓட ஒரு நல்ல அப்கிரேடோட வந்து A73 கொண்டு வந்திருக்காங்க. லான்ச் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல எஃபெக்டிவான ப்ரைஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லாங் டேர்ம் ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் ரிவ்யூவும் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.